அனைவருக்கும் ஆடி முதலாம் வெள்ளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அம்மனுக்கு உகந்த நாளுங்க. இந்த நாளில் நம்ம அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய பேர் கூழ் ஊற்றுவாங்க அம்மனை வேண்டிக்கிட்டு. இந்த வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணால் மிக மிக சிறந்தது. அதாவது மகளிர் ரொம்ப பெண்கள்லாம் ரொம்ப விமரிசையாக அன்னைக்கு சிகப்பு கலர் சேலை எடுத்துகிட்டு போவாங்க. அதே குழந்தைங்க பெண் குழந்தைங்களா இருந்தால் சிகப்பு கலர் பாவாடை சட்டை போட்டால் ரொம்ப நல்லது. அதாவது இப்போ இந்த வெள்ளிக்கிழமை பூஜை செய்தோமா கணவன் மனைவிக்காக ரொம்ப நல்ல உறவு அமையும். அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தீய சக்திகள்லாம் போகும் சொல்லுவாங்க. சொத்துக்களும் சேர்வந்த இந்த மாதத்தில் வேண்டாம் கடவுள்னு சொல்லுவாங்க. ஆடி வெள்ளி ஒரு அருள் தரும் நாள்னு சொல்லுவாங்க. அம்மன் கடாட்சம் அனைவருக்கும் கண்டிப்பாக முழுசாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அதாவது ஓம் சக்தி நம்ம வேண்டலாம், ஓம் சக்தி ஓம் துர்கை நமகான்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது காலையில் நம்ம செய்யும்போது எப்போ செய்கிறோமோ பூஜை செய்யணுமோ விளக்கு பொருத்தும் போது ஒரு மந்திரத்தை சொன்னால் நல்லது. அதாவது காமாட்சி அம்மனுக்கு ஒரு விளக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். காமாட்சிக்கு நல்லா குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு நம்ம மஞ்சள் பூ வச்சு வெண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வேண்டும் போது சீதே சிறு விளக்கி காமாட்சி தெய்வமே பளிங்கு போல் விளக்கு விளக்கி குளம் போல் எண்ணெய் விட்டு கும்பிட வந்தேன் உன் திருப்பாதங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரியவங்க சொல்லுவாங்களே ஆடி வெள்ளியை தேடி கும்பிடுன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே நம்மளால முடிஞ்ச பூஜை கண்டிப்பாக செய்யணுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருள் கொண்டு கூட செய்யலாம். அதிகமாக செலவு கூட செய்ய தேவையில்லை. ஒரு முடம் பூ வாங்கினா கூட போதுமானது. சாமந்தி பூ வாங்கி பூஜை செய்தால் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் ஒரு 3 சுமங்கலிக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தாலும் நம்ம கங்கண பாக்கியம் வலிமை பெறும்னு சொல்லுவாங்க. அதாவது நீடோழி சௌபாகிய தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு. அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் கொடுங்க. அது கூட நம்மளால பண்ண முடியல, சில பேர்னால பண்ண முடியலன்னு சொன்னாக்கா கொஞ்சம் எறும்புக்கு சர்க்கரை கூட வச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நாளில் சர்க்கரை வைக்கலாம். அதே போல் பூஜை செய்யும் போது நம்ம நெய் தீபம் சேர்க்கணுங்க. நெய் தீபம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அம்மனோட அருள் எல்லாருமே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தீபம்னு நெய் தீபங்க. அதே போல் நம்ம இந்த அச்சு வெள்ளம்னு சொல்லுவாங்க. வெள்ளம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெள்ளத்துலேயே அச்சு வெள்ளம் அது ஒரு ஸ்கொயராக சதுர வடிவில் இருக்கும். அதை வாங்கிட்டு கூட நம்ம 4 பக்கமும் திரிய பொருத்தி நம்ம பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. 4 திசையிலையுமே அனைவருக்குமே அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த வெள்ளத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த வெள்ளத்தை வச்சு நான் பூஜை செய்துட்டு அந்த வெள்ளத்துலேயே நம்ம மறுநாள் பாயசம் செய்து கூட எல்லாருக்கும் நம்ம பிரசாதமாக கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கோயிலில் கூட நிறைய பேர் அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு வைக்குவாங்க. எலுமிச்சை விளக்கு நம்ம வீட்டில் கூட வைக்கலாம். ரொம்ப நல்லது. நம்ம வேண்டிக்கிட்டு வச்சோம்னா கண்டிப்பாக நெய் விளக்கு எலுமிச்சை விளக்கு வைக்கலாம். சிலர் அகல் விளக்கு கூட வைப்பாங்க, அது கூட வைக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமைன்றது சுக்கிர பகவானுக்கு மிகவும் உகந்ததாங்க. இன்னைக்கு அந்த நாளில் வெள்ளிக்கிழமையிலேருந்து அம்மனுக்கு நம்ம குங்குமத்தில் அர்ச்சனை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் சிகப்பு நிற வளையல் அணிஞ்சா ரொம்ப நல்லது. அதே போல் சிகப்பு நிற புடவை கட்டினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது புடவை கட்டி நீங்கள் சிகப்பு நிற வளையல் அணிஞ்சு பூஜை செய்தால் 100% உங்களுக்கு நீங்கள் வேண்டிய கண்டிப்பாக எல்லாமே நிறைவேறும். அதே போல் அந்த பூஜை செய்து ஒரு 3 சுமங்கலிக்கும் அந்த நம்ம பூவோ வளையல் கொடுத்தாக்கா ரொம்ப நல்லதுங்க. இந்த வெள்ளிக்கிழமைன்றது சுக்கிர பகவானுக்கு மிகவும் உகந்த நாள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதாங்க. இந்த வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு நம்ம குங்கும அர்ச்சனை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குங்கும அர்ச்சனை செய்தால் நம்மளுக்கு அம்மனோட பரிபூர்ணமாக கிடைக்கும். பூஜை செய்யறதுனால நம்மளுக்கு நம்ம குலதெய்வம் அருளும் நமக்கு கிடைக்கும். அதே போல் குரு பகவான் அருளும் கிடைக்கும், அம்மனோட அருளும் கிடைக்கும். எல்லாரோட அருள் இருந்தால் நம்ம எல்லாருமே குபேர சம்பத்துக்கு அது பேர் கோடீஸ்வரராக எல்லாரும் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த பூஜையை நம்ம முடிஞ்ச மட்டும் செய்யணும். அதனால் நம்ம முடியும் இல்லைக்கா அட்லீஸ்ட் நம்ம அன்னைக்கு நம்ம கோயில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ண கூட போதுமானது. அன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம என்ன கொண்டு வந்து வைக்கலாம்னாக்கா மஞ்சள் கொண்டு வரலாம், குங்குமம் கொண்டு வரலாம். அதே போல் உப்பு வாங்கிட்டு வச்சா ரொம்ப சிரேஷ்டங்க. அந்த வெள்ளிக்கிழமையில் எதுவுமே வாங்க முடியலனா கூட பரவாயில்ல, ஒரு கேஜி கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வச்சாலும் மகாலட்சுமி கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருப்பான்னு சொல்லுவாங்க அம்மா. அதே போல் அன்றைக்கி அம்மனுக்கு எல்லா ஒரு கோயில்களில் போயிட்டு நீங்கள் கூழ் ஊற்றினா கூட ரொம்ப நல்லதுங்க. கூழ் ஊற்றலாம். அதே போல் சில பேர் அன்னதானம் கூட கொடுப்பாங்க. அன்னதானம் நம்ம கோயிலுக்குனா கொடுக்கலாம். அதே போல் கோயிலுக்கு போக முடியலனா வீட்லேயே கூட செய்து அன்னதானம் செய்து நம்ம ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் நம்ம வஸ்திரதானம் கூட இன்றைக்கி கொடுக்கலாங்க. நீங்கள் பெரியவங்களுக்கு சாரீ கொடுக்கலாம், சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ராக்கு, பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி என்ன வேணால் கொடுக்கலாம்.
வஸ்திரதானம் ரொம்ப ரொம்ப நல்லது. தானத்தில் சிறந்தது அன்னதானமும் வஸ்திரதானம் தான். அது கொடுத்தா அம்மனோட அருள் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்குங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒரு தானத்தை கொடுங்க. அப்படி தானத்தை கொடுக்க முடியல, அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாத்தையுமே நல்லதாக பேசுங்க, யாரையும் கடிந்து பேசாதீங்க, அன்பாக இருங்கன்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட பச்சை கற்பூரம் கூட வாங்கிட்டு வரலாம், துளசி வந்து வைக்கலாம், வாங்கி நீங்கள் பூஜை பண்ணலாங்க. பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதே போல் உங்கள் பர்ஸில் வச்சா கூட நிறைய காசு சேரும்னு சொல்லுவாங்க. அது கண்கூடாக நிறைய பேர் சொல்லி கூட இருக்காங்க. அதே மாதிரி சில பேர் ஏலக்காய் வைப்பாங்க, அவங்க கல்லா பெட்டியில் வைக்குவாங்க, அதே போல் பர்ஸில் வைக்குவாங்க, பூஜை அறையில் கூட வைக்குவாங்க. இனி ஆடி மாதத்தில் இதெல்லாமே நம்ம செய்தாவே நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும், அம்மன் அருள் கிடைக்கும், சர்வேஸ்வரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாரும் சௌபாகியமாக வாழ்வோம்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி அம்மனோட அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நிச்சயமாக எல்லாரும் செல்வ செழிப்போடும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியத்தோடும் நீரோடும் எல்லாரும் வாழ்வோன்னு அம்மனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அம்மனோட அருள் கிடைக்கும். பார்த்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. ஓம் சக்தி தாயோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். உலகத்தில் உள்ள எல்லா சக்தியோட எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். ஓம் சக்தியை நமஹ, ஓம் சக்தியை நமஹ, ஓம் சக்தியை நமஹ, சர்வேஸ்வரி நமஹ, முத்தியாலம்மா தாயே நமஹ, சாமுண்டீஸ்வரி நமஹ, மகாலட்சுமியே நமஹ. எல்லா தெய்வத்துக்கும் என்னோட தாழ்ந்த வணக்கங்கள். ஓம் சக்தி போற்றி 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 போற்றி, சர்வேஸ்வரி போற்றி போற்றி போற்றி, மகாலட்சுமி போற்றி போற்றி போற்றி.